படிக்கவே மாட்டேன். எப்பவுமே இந்த கேரக்டர் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நடிக்கணும். அங்கே நாடகம் பண்ணும்போது வேற வேற நாடகம், அங்கே வந்து ஹீரோ ரோல் கொடுப்பாங்க. ஜூலியஸ் சீசர் கொடுத்தா அவன் வேண்டாம், எனக்கு கேஷஸ் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க, அவங்களுக்கு தான் ஏதோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டரோட அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு. காலேஜில் தான் உச்சம் எனக்கு. அப்படி ஐயோ சினிமாக்குள்ளே எப்படியாவது சேர்ந்துடும் நினைக்கிற போது துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல, அந்த டைமில் ஒரு படம், ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு அதில் நான் கதாநாயகனை நடித்தேன். எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சிது. அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன். தங்களான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்தேன். 3 வருஷம் 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிளச்சு வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் வந்து இனிமேல் பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம்ல, அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது, பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு. கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ணுமோன்னு அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏன் அழுகுற, நான் நடப்பேன். நான் எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது. ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாரு, மோகன்தாஸ்னு சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும். நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னோ அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு. பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போ அது வரைக்கும் எல்லாருமே இல்லை நீ நடிக்க, உன்னை ஏன்டா உன்னால எப்படிடா நடக்கவே முடியாது சொல்லும்போது மெதுவாக ஒரு குச்சியை தூக்கி போட்ட, அப்புறம் இன்னொரு குச்சி. அந்த டைம்ல நான் வேலைக்கெல்லாம் போவேன், ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சும் கொடுக்கணும். எங்க அம்மா சொன்னாங்க, நீ விட்டுறா, எதுக்குடா இதெல்லாம் பண்றேன், நான் பாத்துக்கிறேன்டா. ஐ சைடு இல்லை, நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும். லூசு பைய மாதிரி இருக்க, சும்மா போய் படுறானு. முடியாது, நான் போவேன். அந்த 2 குச்சியில ஒரு குச்சி போட்டு, அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல, அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பேன். அது வச்சுட்டே வேலைக்கு போவேன். லிண்டாஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 750 ரூபா தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. நான் அதை வச்சுட்டு போவேன், போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னன்னா, அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி நடிக்கிறான், ஆனால் படம் ஓடல, இன்னும் படம் ஓடல. 10 வருஷம் போச்சு. திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா நடிக்க வராதரா, விட்டுறா, வேற ஏதாவது பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதில் பெரிய ஆளாயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இல்லை, என்னால் முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு உங்க கூட நான் இப்போ பேசிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு கனவு இல்லைன்னா ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கேன். நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போவும் சினிமா நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன். தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா. எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன். அண்ட் அந்த நேசிச்சு அது வந்து எனக்கு கிடைச்ச அன்பளிப்பு தான் நீங்க ராவணன்ல ஒரு வசனம் இருக்கு, நான் வந்து வசனம்லாம் மறந்துடுவேன், இருக்கான்னு தெரியல. என்னது? ஐயா சாமி, நீங்க கொடுக்குற அந்த லவ், நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ண. ஐயா சாமி இந்த பிசாசு அப்ப ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அது எல்லாத்தையோட பெருசா தோய், அதுதான் நீங்க கொடுக்குற லவ், அதுதான் இந்த ரெக்கக்னிஷன். நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம், நாளைக்கு பெங்களூர் போகிறோம். அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு, இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு, எப்படி இது பண்ணுறீங்க, எதை நம்பி இதை பண்ணுறீங்க, அவங்க எல்லாருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க. அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஞ்சித்.